வாங்க, இந்த வருஷத்தோட முதல் ஆடி அமாவாசை நாங்கள் எப்போவுமே எங்கள் சொந்த பந்தங்களோடு சேர்ந்து ஆடி அமாவாசைக்கு எங்கள் குலதெய்வமான காஞ்சிபுரம் ஊத்துக்காடு ஏரிக்காத்த பொன்னியம்மன் சென்னையிலேருந்து 59 டு 60 கிலோமீட்டருங்க. அங்கே எல்லையம்மன் சொல்லிட்டு எல்லாருக்குமே தெரியும். நம்ம காஞ்சிபுரத்தை எல்லையம்மன் கோவில்ல இருந்து 2 கிலோமீட்டர் உள்ளே போகணுன்னா நம்ம ஏரிக்காத்தா பொன்னியம்மன் இருப்பாங்க. இந்த எல்லையம்மனும் பொன்னியம்மனும் அக்கா தங்கச்சி. இப்போ நம்ம பார்க்க போகிற பொன்னியம்மனுக்கு 7 மகன்கள் இருக்காங்க. இந்த கோயிலோட வரலாறை நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு ரொம்ப தெளிவாக சொல்கிறேன். இப்போது நம்ம டைரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். நாங்கள் எப்போவுமே எங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் ஒரு 40 பேர் சேர்ந்து தை அமாவாசை ஆடி அமாவாசைக்கு கோவிலுக்கு போயிடுவோம். கோவிலுக்கு போயிட்டு அம்மனுக்கு பூஜை புனஸ்காரம் அபிஷேகம் எல்லாம் செஞ்சுட்டு எல்லாரும் பொங்கல்லாம் வச்சு மாவிளக்கு போட்டு அம்மனுக்கு தேவையான படையல் எல்லாமே போட்டு நல்ல சாமியை திருப்தியாக கும்பிடுவோம். நாங்கள் எல்லாருமே ஃபேமிலியாக சேர்ந்து எல்லா அபிஷேகமுமே அவங்களுக்கு ரொம்ப திருப்தியாக குலதெய்வத்துக்கு பண்ணி எங்கள் கையாலேயே பால் அபிஷேகம் பண்ணுவோம். அபிஷேகம் பண்ணிவிட்டு பொங்கல் வச்சு மாவிளக்கு போட்டு துள்ளு மாவு வச்சு அம்மனுக்கு பிடிச்ச படையலை போட்டு சாமியை நல்லா திருப்தியாக கும்பிட்டுட்டு அம்மனை நல்லா மனசார திருப்தியாக கும்பிட்டு அவங்களையும் குளிர வச்சு நாங்களுமே ரொம்ப சந்தோஷமாக திருப்தியாக சாமி கும்பிட்டுட்டு எப்பவுமே குலதெய்வ வழிபாடுன்றது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். நம்ம குலத்தையே காத்துட்ருக்கோங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம குலதெய்வம் தான். எந்த ஒரு காரணமாக இருந்தாலும் எந்த ஒரு நல்ல செயலும் எதுவாக இருந்தாலுமே நம்ம குலதெய்வத்தை முதல்ல நினச்சி அதை வழிபடும்போது நமக்கு எல்லாமே நல்லதாகவும் நமக்கு எல்லாமே சாதகமாகவும் முடியுங்க. அதே மாதிரி நம்ம மறந்தாலுமே நம்ம குலதெய்வம் என்றைக்குமே நம்மளை மறக்கறதில்ல. நம்ம எப்போ வருவோன்றதுக்காகவே நம்ம குலதெய்வம் கண்டிப்பாக காத்துட்ருப்பாங்க. இங்கே வெளியூரில் இருக்கிறதா இருந்தால் கூட இல்லை நாங்கள் வெளிநாட்டிலேயே இருக்கோம் அப்படின்னா கூட அட்லீஸ்ட் ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவையாவது நம்ம குலதெய்வத்தை வந்து பார்த்துட்டு போகிறது நமக்கும் ரொம்ப நல்லது. நம்ம குலதெய்வமும் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. அதே மாதிரிங்க குலதெய்வம் வழிபடுறதுக்கு எந்த மாதம்லாம் ரொம்ப சிறப்புன்றத சொல்கிறேன். மாசி, பங்குனி, சித்திரை, ஆடி, அதே மாதிரி பௌர்ணமி, அமாவாசை இந்த 2 நாளுமே நமக்கு நம்ம குலதெய்வம் கும்பிட்றதுக்கான நல்ல நாட்கள். அந்த நாட்களில் நம்ம குலதெய்வத்தை நினச்சி வீட்டில் இருந்து கும்பிட்டா கூட நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும். அதே மாதிரி குலதெய்வம் கும்பிட முடியல, இல்லை என்னால் வந்து ரொம்ப தூரம் இருக்குது, நேராக போய் என்னால் கும்பிட முடியலன்னு நினைக்கிறவங்க உங்கள் வீட்டு வாசலில் கரெக்டாக உங்கள் குலதெய்வம் எந்த திசையை நோக்கி இருக்கோ அந்த திசையை நோக்கி ஒரு தேங்காய் உடைச்சிட்டு அதுக்கப்புறம் உங்கள் வீட்டில் விரதம் இருந்து காலையில் சக்கரை பொங்கல் வச்சு சாமி கும்பிட்றதுனால நம்ம கோவிலுக்கு போய் என்ன பலன் நமக்கு கிடைக்குமோ அதே பலன் நமக்கு வீட்டில் இருந்து நம்மளோட குலதெய்வத்துக்கிட்ட இருந்து கிடைக்கும். அதே மாதிரி சில பேர் வந்து குலதெய்வ வழிபாடுன்றது ஒரு சடங்கு மாதிரி ஒரு கடமை மாதிரி பண்ணுறாங்க. அதையும் தாண்டி என்ன விஷயன்றது பார்த்தீங்கன்னா குலதெய்வ வழிபாடுன்றது நம்ம குடும்பத்தோட ஒரு ஆன்மீக அடையாளமாக இருக்குதுங்க. எப்போவுமே எல்லா குடும்பத்துக்கும் ஒரு குலதெய்வம் இருக்கும். அதனால நம்ம குலதெய்வத்தை எப்போவுமே விட்டுறக்கூடாது, கெட்டியாக பிடிச்சிக்கணும். நம்ம பாட்டம் பூட்டெல்லாம் நமக்கு எப்படி நம்ம குலதெய்வத்தை நமக்கு ஒப்படைச்சாங்களோ நமக்கு அடுத்த வரவங்களுக்கும் நம்ம குலதெய்வத்தை காட்டி கொடுக்கணும். அதே போல குலதெய்வம் தெரியாதுன்னு சொல்றவங்களுக்கு 4 வழி இருக்குங்க. திருத்தணி முருகர், ஐயனார், முனீஸ்வரர், மேல்மலையனூர், அங்காள பரமேஸ்வரி, இவங்க 4 பேரையுமே நம்ம நினச்சி கும்பிட்டா போதுங்க. இதில் 4 பேருமே கும்பிடணுமான்றது கிடையாது. யாராவது ஒருத்தர் உங்களுக்கு இஷ்டமாக யார் இருக்குன்னு நினைக்கிறீங்களோ இவங்கள நினச்சி உங்கள் குலதெய்வமாக நீங்கள் வழிபட ஆரம்பிச்சிடலாம். அதே மாதிரி என்னதான் நமக்கு இஷ்ட தெய்வம் இருந்தாலுமே அந்த இஷ்ட தெய்வத்தோட அருள் கிடைக்கலனா கூட கண்டிப்பாக நம்மளோட குலதெய்வத்துக்கு நம்ம குலதெய்வத்தை கும்பிடணுங்க. நம்ம குலதெய்வத்தோட அருள் இருந்தால் மட்டும்தான் நமக்கு நம்மளோட இஷ்ட தெய்வத்தோட அருளுமே கிடைக்கும். சரிங்க, இன்னும் அடுத்த வீடியோவில் எங்கள் கோவிலை பற்றி ஏரிக்காத்த பொன்னியம்மன், இந்த பொன்னியம்மனோட வரலாறை நான் அடுத்த வீடியோவில் ரொம்ப அழகாக தெளிவாக உங்களுக்கு சொல்கிறேன்.
கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தேன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப நன்றிங்க. நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க, ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, லைக் பண்ணிக்கோங்க என் வீடியோவை. பிடிச்சிருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள்.